அவருக்கு வந்து எடப்பாடி வளர்ச்சி பெறது பிடிக்கல. தன்னை பதவி விட்டு நீக்கிறது எடப்பாடி. அவரை இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது நம்ம எதிர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கான வழி தெரியாம முழிக்கிறார். சார், நீங்க முந்தைய பேட்டிலேயே சொல்லிட்டீங்க, இப்போ திமுக தான் வெற்றி வாய்ப்பு பெறும், 4 முனை போட்டி அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த என்டிஏவுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்கும் சார்? இது அதிமுக பாஜக இம்பாக்ட் இருக்கும் சார். இப்போ அரசுக்கு எதிரான போக்குகள், அந்த ஆன்டி இன்குவன்சி, அந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் வரும். நம்ம அதுக்கு ஒரேடியாக வந்து அதிமுக பாஜக நீ ஓட்டே வாங்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஓட்டை வந்து விஜய் எவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ண போறாருன்னு தான் பாயிண்ட். ஆக்சுவலாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, எவ்வளோ தூரம் வந்து அதிமுகவுக்கு போகுது, அது எவ்வளோ தூரம் பிரியுதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து அந்த இடத்துல தான் வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்குமான போட்டி இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் அவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலாக அதிமுக பாஜக அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிட்டுனா என்ன பண்ணுறதுனா, நீ வந்து திமுக ஆட்டை கூர்மப்படுத்தி திமுகவுக்கு போகிற ஓட்டை பலவீனப்படுத்து, திமுகவை பலவீனப்படுத்துது அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதிமுக பாஜகவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது விஜய்னால. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு போகிறதெல்லாம் இங்கே போகும். அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை தான்.